தேவனுடைய மிகப்பெரிய கிருபையினால பல இடங்கள்ல கல்வாரி சபைகளை ஏற்பாடு பண்றதுக்கு தேவன் கருணை காட்டியிருக்காரு. அந்தந்த இடங்கள்ல தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய சபையில தேவனுடைய கிருபையை பலமா அனுபவிச்சோம். இன்னைக்கு கல்வாரி சபையில பிரசங்கம் பண்ண வசனங்கள்ல இருந்து சிலதை உங்களுக்காக நாங்க இப்போ தரப்போறோம். நீங்க எல்லாரும் பாருங்க, பார்த்து பிரார்த்தனையில ஒன்று சேருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. ஒன்று சாமுவேல் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. நான் 2வது வசனத்தை படிக்கிறேன், கவனமா கேளுங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முணுமுணுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஒடுக்கப்பட்டவர்கள் யாவரும், கடன்பட்டவர்கள் யாவரும், முணுமுணுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அது சரி, உங்களுக்கு பிரச்சனைனா என்னன்னு தெரியுமாங்க? பிரச்சனைனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பிரச்சனைனா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. சரி, பிரச்சனைனா என்ன உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனைனா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனைல இருக்கோன்னு சொல்றவங்க கையை தூக்குறீங்களா? இது பிரச்சனைகள் நிறைந்த உலகம். சில பேருக்கு பிரச்சனைகள் அவங்க தலைக்கு மேல இருக்கும். தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். சரி, பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைனா என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பிரச்சனைனா என்ன? மனதளவில் பிரச்சனைன்னு வச்சுப்போம். இன்னொன்று என்ன? குடும்ப பிரச்சனைகள். வேற என்ன இருக்கு? வியாதிகள். அப்புறம் என்ன? கெட்ட பெயர், அவமானம், அப்புறம் கவலைப்படுதல், வேதனைப்படுதல். சில பேரோட வேதனைகளை கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ வேதனைகள்! ஒரு சகோதரி ராத்திரி என்கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைகளை சொல்லும்போது கூட இருக்கிற சகோதரர்கள், இருமா இருமா இருமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த சகோதரி வேகமா ஓடி வந்து முழங்கால் இட்டு, ஐயா, போன தடவை நீங்க மீட்டிங்க்கு வந்த போது ஐயா 12 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைன்றத உங்ககிட்ட சொன்னேன், அதுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க, அதுக்கான பரிசு இதோ இந்த குழந்தை தாங்கய்யா. இந்த குழந்தை என்கிட்ட வந்து 4 வருஷம் ஆச்சு, அதுக்காக நான் தேவன்கிட்ட நன்றியுள்ளவளா இருக்கேன். ஆனா திடீர்னு இப்போ என்னோட கணவர் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டாரு ஐயா, என்னையும் வேண்டான்றாரு, குழந்தையும் வேண்டான்றாரு அப்படின்னு கதறி அழறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு தேவன் அவங்களுக்கு குழந்தைய தந்திருக்கும் போது ஒரு பக்கம் தேவன் கர்ப்பபலன் கொடுத்ததுக்காக சந்தோஷமும், இன்னொரு பக்கம் தன்னை கட்டின கணவன் ஏமாத்திட்டானேன்னு வேதனைப்படுறாங்க. பா, இவங்க என்ன மனிதர்கள்! உங்களோட சேர்ந்து குடும்பம் நடத்துற மனைவியை வேண்டான்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? நீ எனக்கு போர் அடிச்சுட்ட, நீ எனக்கு வேண்டான்னு சொல்றதெல்லாம் நியாயமா? அநியாயம் இல்ல? உங்களோட குடும்பம் நடத்தின மனைவிய இவ்வளோ காலமா உங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு உங்களுக்காக பணிவிட செஞ்சு உங்களுக்கு துணையா இருந்து உங்க மேல அன்பு வச்சு உங்களுக்கு ஆதரவா இருந்த மனைவிய உடம்பு சரியில்லாம போயிட்டதுனாலயோ கர்ப்பபலன் இல்லாததுனாலயோ, அதுவும் இல்லாம அவரோட அம்மா பேச்ச கேட்கலன்னு வேற சண்டை போடுறாரு. அவர் அம்மா பேச்ச கேட்கலன்னா மனைவியை தூக்கி போட்டுருவாரா? இதெல்லாம் அவங்களுக்கு அநியாயமா தெரியல. பைபிள் என்ன சொல்லுதுங்க? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாய் தகப்பனை போல தன் மனைவியையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல யாருக்கு உரிமை தெரியுமா? மனைவி, கணவன். அவ்வளவுதான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாய் தகப்பனை நீ சந்தோஷமா வச்சிரு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு இரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாய் தகப்பனை விட்டுடுன்னு நான் சொல்லல, தாய் தகப்பனை மதிக்காம இருங்கன்னு நான் சொல்லல. ராத்திரி ஒரு வயசானவங்க வந்தாங்க, பாவம், கூன் விழுந்து ரொம்ப நடுக்கமா இருந்தாங்க. அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப நேரம் பேசணும்னு தான் ஆசை. அவங்களோட அனுபவத்திலேருந்து நான் நிறைய கத்துக்கணும். என்னாச்சுமா? நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்பா, ரொம்ப கஷ்டம். என்னம்மா? பிள்ளைகள் இல்லையா? என்னோட பிள்ளைங்க என்னை கவனிக்கிறது இல்லையா? எனக்கு 9 பிள்ளைங்க ஐயா, 9 பிள்ளைங்க, 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகளை பெத்தெடுத்து வளர்த்தா அந்த பிள்ளைங்க கேட்குறாங்களாம், எதுக்கு நீ வாழற, செத்து தொலைய வேண்டியதானு. ஐயோ, இது எவ்வளோ மோசமான விஷயம். அவங்க சின்ன பொண்ணுக்கிட்ட இருக்காங்களாம், அந்த சின்ன பொண்ணு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சான். போனா போது உங்கள் பிள்ளைங்க தானே, மன்னிச்சு விடுங்கன்னு நான் சொன்னப்போ அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? இருக்காரு. அப்புறம் ஏமா நீ இப்படி ஆயிட்டேன்னு கேட்டா, பிள்ளைகளுக்காக துவைக்கிறதும் சமைக்கிறதும் இவங்க நல்லது கெட்டதை பார்த்தே நான் இப்படி ஆயிட்டேங்கய்யான்னு சொல்றாங்க. பிள்ளைங்க மேல அக்கறை காட்டியே நான் என்னை விட்டுட்டேங்கய்யான்னு சொல்றாங்க. அம்மா என்னால தானே இப்படி ஆயிட்டாங்க. ஒரு வயசான அம்மாவுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க? நகை வேணுமா, நெக்லஸ் வேணுமா, நட்டு வேணுமா, இல்ல பட்டு சேலை வேணுமா? வயசானவங்களா கேட்க போறாங்க இதெல்லாம். கொஞ்சமா சாதம். என்னம்மா? அம்மா டீ குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை. அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? நீங்க கேட்காததுனால, நான் கேட்கறதுனால பல பேர்கிட்ட என்னோட மதிப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன் அம்மா கூட கேட்பாங்க நல்லா இருக்கியான்னு. என்னங்க, இன்னிலேருந்து உங்க அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, நல்லா இருக்கியாமா? அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டீங்களா? சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா நம்ம கிட்ட கெஞ்சுவாங்க, அப்பா ஒரு வாய் தான், கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு. அவங்க இடுப்புல உட்கார வச்சுக்கிட்டு அன்போட ஊட்டின அம்மாவை எப்படிங்க மறந்து போறாங்க இந்த பிள்ளைங்க? அவன் மனுஷனா இருக்க முடியாது. எப்படிங்க? எத்தனை பேரு? உன் நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாய்க்கு வயது ஆகும் பொழுது அவளை நீ அசட்டை செய்யாதே. இயேசு அப்பா தான் சிலுவையில் அறையப்பட்ட போது கூட தன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தாயை சுத்தமா அவர் மறக்கல. அம்மா இவங்க தான் உன்னோட குமாரர்கள்னு தன்னோட சீஷர்கள் கிட்ட தன் தாயை ஒப்படைச்சாரு.
ஜாகிரதை, இன்னைக்கும் தன்னோட வாழ்க்கையில பல பேர் கஷ்டங்களை எதிர்நோக்கி இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. இயேசு அப்பாவை தன்னோட வாழ்க்கையில ஏத்துக்கிட்டவங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்களா இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட கஷ்டத்திலிருந்து அவங்கள விடுவிக்கிறவங்களா தான் அவங்க இருப்பாங்க. ஆர்வத்தோட இருப்பாங்க. தான் கஷ்டத்துல இருந்தாலும் அடுத்தவங்களோட கஷ்டத்தை தீக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க தான் உண்மையிலேயே தேவனுடைய குழந்தை. பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் போவாதுங்க. மனிதன் பிரச்சனைகளோட இருக்கான். உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லைன்னா இந்த மாதிரி சபைகளுக்கு நீங்க வரவே மாட்டீங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்றுக்கிட்டு அவங்களோட பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு அடிக்கிட்டே இருக்காங்க. கணவன் செய்யக்கூடாத தவறுகளை செய்து எய்ட்ஸ் நோய் வந்து ராத்திரி ஒரு தம்பி என்கிட்ட வந்து சொன்னான். தம்பின்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படலை. பாவம், அந்த சகோதரன் தன் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். நான் தான் செஞ்சேன்றான். என்னால தான் என் மனைவிக்கும் வந்தது, என் பெரிய பொண்ணுக்கும் வந்திருக்கு. என்னால தாங்க. சொல்லுங்க, இந்த தம்பி மாதிரி யாராவது மன வருத்தப்படுறீங்களா? உங்களால தான் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை போச்சு, உங்களால தான் உங்க மனைவி வேதனைப்படுறாங்க, உங்களால தான் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் வேதனைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை இந்த மாதிரி சபைக்கு வரும்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? இந்த மாதிரி சபைகளுக்கு வரும்போது உங்கள் பிரச்சனைகளை அல்ல, உங்கள் பாவங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நாம வேதனையிலிருந்து விடுவிக்கப்படணும்னா இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணமான பாவத்திலிருந்து விடுதலை பெற பாவ மன்னிப்பு கேட்கணும். கிறிஸ்துவ சபைகளே, இன்று கிறிஸ்துவர்களுக்கு தேவையான பாடல்கள் இல்லை, பிரசங்கங்கள் இல்லை, பொதுக்கூட்டங்கள் இல்லை. எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு வேண்டும், பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் என்னென்ன தவறுகள் செஞ்சனோ அதுக்கு தேவன் தன்னோட காதால ஒவ்வொரு சபையிலையும் நடக்கிறத கேட்பாராம். நீங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கங்க நின்று அப்படியே பேசிட்டு போவீங்க இல்லையா? இன்னைக்கு சரியா சொன்னாரு, சரியா சொல்லல, இந்த பாட்டு நல்லா இருந்தது, அந்த பாட்டு நல்லா இல்ல, அது நல்லா இருந்தது, இது நல்லா இல்லைன்னு. என்னங்க, மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு பேச்சு, தேவையில்லாத பேச்சு, உலக பேச்சு. இதுதான் தேவன் சொல்வாராம். என்னோட சபைக்கு வந்தாங்க, என்ன துதிக்க வந்தாங்க, நீங்கள்லாம் என்ன பேசுறீங்கன்னு அவரு தன்னோட செவி கொடுத்து கேட்டா பயனில்லாத வார்த்தைகளை தான் அவரு கேட்டுட்டு இருப்பாரு. எரேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். இதுல பாத்தீங்கன்னா, நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை, நான் என்ன செய்தேன் என்று சொல்லி தான் பொல்லாப்பு நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவர்கள் ஒருவரும் இல்லை, ஒருவரும் அங்கில்லை. இன்று நமக்கு வேண்டியது செய்த தவறுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க தவறை பற்றி பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை நோக்கி கை நீட்டி குற்றம் சொல்றது இல்லை, யாரை பற்றியும் தவறா பேசக்கூடாது. நான் என்ன செஞ்சேன், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னோட அந்தரங்கத்தில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா பரலோகத்தில் இருக்கும் தேவன் மகிழ்ச்சி அடைவார். தேவன் மகத்துவம் வாய்ந்தவர், மகா கருணை கொண்டவர், நித்திய வாசம் உள்ளவர். அவர் பரிசுத்த தேவனாயிருக்காரு. இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மனம் நொந்து போனவர்களுக்காகவும் அவங்க கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. ஐயா, நான் ஒரு பாவி, நான் குற்றம் உள்ளவன் ஐயான்னு நீங்க ஒப்புக்கொள்ளும்போது அந்த மகத்துவம் வாய்ந்த தேவன் உங்க இதயத்துக்குள்ள வருவாரு, உங்களை ஆதரிக்கிறதுக்காக ஆசையோட இருக்காரு. பாவ மன்னிப்பு கேட்க கத்துக்கங்க. தவறுகளை மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. கோபம், வெறுப்பு, பொறாமை, உடல் ஆசை, உலக ஆசை, அப்புறம் பணத்தின் மேல் ஆசை, விரோதங்கள், பொறாமைகள், சண்டைகள், குரூரமான எண்ணங்கள், இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. தேவனிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள், அதை சரி செய்யுங்கள். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் தான் பெரிதாகும், உங்கள் வேதனைகள் அதிகமாகும். இன்னைக்கு மனிதர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகள்ல இருக்காங்க. நான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பலிபீடத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணும்போதோ என்னால் அதை கற்றுக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க. ஒரு சிலரோட முகம் எனக்கு சரியாவே தெரியல. உண்மையில் உங்கள் பிரச்சனைகள் என்ன, உங்கள் கஷ்டங்கள் என்ன, உங்கள் இதயத்தோட நிலை என்னன்னு என்னால் சரியாக சொல்ல முடியாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக லைனில் வருவாங்க பாருங்க.
இல்லை ஃபோன்லேயோ இல்லை எஸ்எம்எஸ்லையோ இல்லை கடிதம் எழுதியோ அவங்களோட கவலையை தெரிவிப்பாங்க பாருங்க. இதை பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளோ பிரச்சனைகளை இருக்காங்கன்னு தெரியுது. நல்ல பிரார்த்தனைகள் பண்ணுற கணவன்மார்களுக்கு சில டைமில் பேய் மாதிரி மனைவியை அமைவாங்க. கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. குடிக்க மாட்டான், சினிமாவுக்கு போக மாட்டான், தவறாமல் பிரார்த்தனை செய்வான், தன்னோட மனைவியை ரொம்ப அன்பாக கவனிச்சுப்பான். இருந்தாலும் அவனோட மனைவி அவனை பேய் மாதிரி ஊன்னு கத்துவாங்க. அதாவது நம்ம தேசத்தில் பதிவிரதன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க தன்னோட புருஷன் எதை செய்ய சொன்னாலும் செய்வாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அவன் சொல்றதுக்கெல்லாம் எதிர்பேச்சே பேச மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு மாதிரி ஒரு கனவு அமைஞ்சிருப்பான். என்னங்க இது? ஏன் இப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு? எதுக்காக இந்த பிரச்சனைகள் சொல்லுங்க? தன்னோட மனைவியை அன்பா பார்த்துக்காம அவங்கள பார்த்து ஆய் ஊயின்னுவாங்க. பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியை மாடு ஓட்டுற மாதிரி ஆய் ஊயின்னு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி என்ன மாடா? திருந்துங்க, உங்க மனைவியை அன்பா கூப்பிடுங்க. மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஹனின்னு கூப்பிடுவாங்க, டார்லிங்னு கூப்பிடுவாங்க. ஆனால் 3வது மாசமே விவாகரத்து வாங்கிப்பாங்க, அது வேற விஷயம். அவங்க மனைவி கிட்ட உன்னை விவாகரத்து பண்ணிக்கிற ஹனி, என்னால் வாழ முடியாது ஹனி அப்படின்னு அன்பா சொல்லுவாங்களாம். என்ன கொடுமைங்க இது? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பண்ணும்போது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவாங்க தெரியுமா? உங்க திருமணத்தின் போது வாக்குத்தத்தம் பண்ணது உங்கள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை கிறிஸ்துவர்களுக்கு ஞாபகம் இருக்கு? உன்னிடம் அன்பு செலுத்தி சமமாய் பார்த்து ஒன்றாயிருந்து எல்லாவித கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும், ஆரோக்கியமா இருந்தாலும் ஆரோக்கியமா இல்லாம இருந்தாலும், துன்பத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல இருந்தாலும், எல்லா சமயத்திலையும் உன்னோடவே நான் சேர்ந்து இருந்து உன்னுடைய இருப்பன்னு சொல்லுவாங்க. உன்னோட ஒற்றுமையா குடும்பம் நடத்துவேன். எப்ப வரைக்கும்? எல்லாம் முடிஞ்சதும் கொஞ்ச நாளைக்கா? நம்ம மரணம் வரைக்கும், நாம இந்த உலகத்திலிருந்து பிரியற வரைக்கும் உன்னோட குடும்பம் நடத்துவேன்னு தேவனோட முன்னிலையில, சபையின் முன்னிலையில வாக்குத்தத்தம் பண்ணி பாஸ்டர்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நானும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, நீங்களும் கூட வருஷம் கல்யாண நாள் அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணிப்பீங்க. பாஸ்டர் இல்லாம உங்களுக்குள்ள நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமா சொல்லிப்பீங்க. பாருங்க, வசதிலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஏழ்மையிலையும் மனைவியை விட்டுறக்கூடாது. தம் மனைவியை தள்ளிட்டு வேற ஒரு விவாகம் பண்ணிக்கிறவன் விபச்சாரம் பண்றான். தேவ வசனமும் அதை தான் சொல்லுது. விபச்சாரிகளுக்கும் வேசிகளுக்கும் இறுதி நாள்ல தேவன் தீர்ப்பை சொல்லுவான்னு வேதம் சொல்லுது. என்னங்க இது? எனக்கு பிடிக்கல விட்டுட்டேன்னு சொல்றது இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னோட மனைவி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட அம்மா சொல்லுவாங்களாம், அவனை விட பயங்கரமா டாப்பா இருக்கிற ஒருத்தனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். யார் சொல்லுவாங்க? அந்த பொண்ணோட அம்மா அவங்க கிட்ட சொல்லுவாங்களாம். எவ்வளவு பயங்கரமான விஷயம்! இசபேலை போல மாறுறாங்க எல்லாருமே. இசபேல் தன்னோட பிள்ளையே கொன்னிருக்காளாம். தான் கட்டிக்கிட்ட கணவனை எப்பவுமே மதிக்க மாட்டா. கடைசியில் அவளோட நிலைமை என்னாச்சு தெரியுமா? நாய்கள் எல்லாம் அவளோட ரத்தத்தை நக்கிச்சான். கடைசியில் அவள் எந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா பாருங்க. தயவு செஞ்சு உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா, மனைவியா உன் கடமையை நீ செய்யலன்னா, கணவனா உங்களோட கடமையை நீங்க செய்யலன்னா, நிச்சயமா உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபங்கள் நிறையவே வரும். சரி, உங்களோட சம்பளம் எவ்வளவு செலவு இருக்குன்னு நீங்க கணக்கு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லையா? வர சம்பளத்தை 1ஆம் தேதியை செலவு பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற 30 நாளும் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பார்த்தீங்கன்னா, விளைச்சல் கைக்கு வந்ததுன்னா, வேலைனா மாசத்துக்கு ஒரு சம்பளம் வரும். ஆனா விளைச்சல் எப்பப்போ வரும்? மாசத்துக்கா வரும்? வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்ல அதிகம் போனா 2 தடவை. அந்த விளைச்சல்ல வர வருமானத்தை வருஷம் முழுக்க பயன்படுத்த தேவனோட சன்னதியில வச்சு பிரார்த்தனை பண்ணணும். வருஷம் முழுக்க பயன்படுத்துறத நீங்க ஒரே நாள்ல முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் கடன் வாங்கி தானே ஆகணும். எத்தனை பேர் இன்னைக்கு கடன்னால வேதனையில இருக்காங்க? எங்க பார்த்தாலும் கடன் 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 கடன். நம்ம பாரத தேசம் வேர்ல்டு பேங்க்ல கடனாளியா இருக்காங்க. நமக்கு பிறக்கிற பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கு கூட அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு கடன் இருக்கான். இந்த உலகமே கடனால நிறைஞ்சிருக்கு. ஆனா இயேசு அப்பாவை நம்புறவங்க கடன் கொடுப்பாங்களே தவிர கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்குறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமையா இருக்கான். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. இப்ப கடன்னால தான் பல பேருக்கு பிரச்சனையே. கடன் வாங்குறதுனால தான் உங்களுக்கு மன அமைதி இல்லை. கடன் வாங்குறது மூலமா
உங்களை பயம் ஆட்கொள்ளுது, பொய் சொல்ல தூண்டுது. என்ன, கடன் வாங்குறவன் எப்படியெல்லாம் பொய் சொல்றான்றத பாருங்க. ஒரு கடன்காரன் வந்தானா, கடன்காரன் வந்ததும் ஒருத்தர் உள்ள கிடுகிடுன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவர் பொண்ணுகிட்ட சொல்றாரா, இங்க பாருமா கடன்காரன் வந்ததும் அப்பா வீட்டில் இல்ல, அவரு வெளியே போயிருக்காருன்னு பொய் சொல்லணும்னு சொன்னாரு. போய் கடன்காரனை சமாளிச்சுட்டு வாமான்னு அனுப்புனாராம். கடன் கொடுத்தவர் உங்க அப்பா எங்கம்மான்னு கேட்டிருக்காரு. எங்க அப்பா வீட்டில் இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு சொல்லிச்சான். எத்தனை தாய் தகப்பன்னு இந்த மாதிரி பிள்ளைய கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால் இந்த வேதனையை தாங்கிக்க முடியல. ஒரு பெரியவர் குழந்தைகளை, அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8-9 வயசு தான் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க அந்த விஷயத்தை நான் மேற்கொண்டு கேட்க விரும்பலைங்க. அவ்வளோ பயங்கரமான விஷயங்க அது. அந்த குழந்தைய ஒரு பையன் கெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு அப்படியே ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னால் தாங்கிக்க முடியல. மிருகங்களை விட இவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்களை செய்கிற மனிதர்களும் இருக்காங்களே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டிலேயோ ஊர்லேயோ தான் கேட்டிருக்கோம். ஆனால் எந்த ஊர்னு இது கேட்டால் ஒரு கிராமம்னு சொன்னார் அவர். அந்த கிராமத்தில் கூட இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைய போய், அதுவும் தேவனை வணங்குற அந்த சின்ன குழந்தைய போய் இந்த மாதிரிலாம், தேவனை வணங்குற பிள்ளைகளை பார்த்து இளம் பிராயத்தில் சின்ன சின்ன பாவங்கள் இந்த இச்சையினால செஞ்சு அழிஞ்சு போறாங்க, அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. எதனால? சினிமாக்களை பார்த்து பெட்ரூம்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள செக்ஸ்ன்றது, கணவன் மனைவிக்குள்ள உறவுன்றது ரகசியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை ரோட்டுக்கு கொண்டு வந்து ஊர் முழுக்க காட்ட வேண்டிய விஷயம் இல்லை. அது பரிசுத்தமான தேவன் விவாக பந்தத்தை ஏற்பாடு பண்ணாரு. விவாகத்தின் மூலமா சந்தான உற்பத்தியை அடையிறதுக்கும் நிறைவு அடையிறதுக்காகவும் தேவன் அதை வரமா கொடுத்தாரு. அதை தவறா பயன்படுத்தி மனிதர்கள் பல பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாங்க. எத்தனையோ பேர் காதல்ங்கிற பேர்ல தன்னோட இளம் வயதிலேயே கன்னித்தன்மையை இழந்து போயிடுறாங்க. அவங்களோட வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன் தாய் தகப்பனுக்கு வேதனையை தராங்க. ஒரு வீட்டில் ஒருத்தன் சரியில்லாம போனா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம்தான், வேதனை தான். நீ எதுக்காகம்மா அழற? அழாத. அழறதுக்கு காரணம் என்ன? உன் புள்ள தவறு செஞ்சா நீ எதுக்காக அழற? அழாதன்னு சொல்லலாமா? தப்பு செய்யறனவோ குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை கட்டிக்கிட்ட மனைவி அழுதுகிட்டு முறையிட்டுக்கிட்டே இருக்கான். பெத்த பிள்ளைங்க ஒரு அக்கறையும் இல்லாம தனித்தனியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பெத்த தாய் தகப்பன்கள் வழி இல்லாம அவங்கள பார்த்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளால அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதோட வேதனைகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. சாத்தான் தான் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கான். எந்த குடும்பத்திலையும் சமாதானம் இல்லாம இருக்கு. சொல்ல முடியாத கஷ்டங்கள். மனைவி இறந்து போயிட்டதுனால மனசளவுல வேதனைப்படுறாங்க. தாம் பெத்த புள்ள சின்ன வயசுல இறந்து போயிட்டான்னு சாப்பிட முடியாம தூங்க முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் வாழ மாட்டேன், செத்து போறேன்னு சொல்றாங்க. என் பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை குணமாக்க முடியாதுன்னு வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க. என்னால இதை கேட்டுக்கிட்டு உயிரோடு இருக்க முடியாத, செத்து போறேன். என்னங்க இது? பிள்ளைக்கு நோய் வந்து செத்து போகுதுன்னா நீங்க எதுக்காக சாகணும்? மனசுல இருக்கிற தீராத வேதனை, கஷ்டம், துக்கம், எத்தனை விதமான பிரச்சனைகள், உடல் ரீதியான நோய்கள், எத்தனை விதமான வியாதிகள். எவ்வளவோ டாக்டர்கள் இருந்தாலும் கூட, எவ்வளவோ புது புது மெடிசன்ஸை கண்டுபிடிச்சாலும் கூட, எங்க பார்த்தாலும் டாக்டர்ஸ் கிளினிக்ல தான் மக்கள் கூட்டம் கூட்டமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. நோய் 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 நோய், வியாதி. பாஸ்டர்ஸ் கூட இப்போ அதிகமாயிட்டாங்க. நோய்கள் குணமாகும் வாங்கன்னு சொன்னா கூட்டம் அப்படியே டபுள் ஆயிடும். ஏன்னா நோயால எல்லாரும் அவதிப்படுறாங்க. என்ன உங்க பிரச்சனை? என்ன உங்க கவலை? தயவு செஞ்சு எல்லாரும் உங்க கண்களை மூடிக்கிட்டு அப்படியே 2 கைகளையும் உயர்த்தி பிரார்த்தனை பண்ணலாம். கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. விசுவாசத்தோடு பிரார்த்தனை பண்ணுங்க. பூரண இதயத்தோடு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற நோய் என்னவோ அதை நீங்கள் தேவனிடத்தில் மனம் விட்டு கூறுங்கள். நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை நடத்துறதுக்கு தேவன் கருணையோடு தயாரா இருக்காரு. ஐயா இயேசு அப்பா, உம்மை நான் வணங்குகிறேன் ஐயா. இந்த கல்வாரி பிரசங்க சபைக்கு எங்களை வரவழைத்ததற்கு உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும், எங்கள் கடன்களிலிருந்தும், எங்களுடைய அவஸ்தைகளிலிருந்தும், எங்கள் ஏழ்மைகளிலிருந்தும் விடுவிக்க வேண்டும் ஐயா. உம்மை நம்பிய நாங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியவான்களாய், உமக்கு விசுவாசம் உள்ளவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துபவர்களாய் எங்களுக்காக நீர் செய்திருக்கிற இந்த மாபெரும் ஏற்பாடுகளுக்காக நன்றி ஐயா. உமது பெரிய ஏற்பாடுகளுக்காக நன்றி ஐயா. இப்பொழுதே பரிசுத்தமான ஆத்மா எங்கள் நடுவே சஞ்சரித்து எங்களை விடுவித்ததற்கு நன்றி ஐயா. எங்களை அடிமை தலையிலிருந்து விடுவித்து பரலோகத்தில் சேர்த்து கொண்டதற்கு நன்றி ஐயா. துன்பத்திலிருந்து விடுவித்து பரலோகத்தில் உம்மோடு சேர்த்து கொண்டதற்கு நன்றி ஐயா. உமது ஆத்ம காரியத்தை எங்களில் பலமாக நடத்திவை ஆண்டவரே. பலமாக உங்களது ஆத்ம காரியங்களை செய்துவிடு தகப்பனே. பரிசுத்த ஆத்மா எங்கள் மீது இறங்கும்படி செய் தகப்பனே. இதோ உமது பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். விதவிதமான நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடல் சம்பந்தமான பலகீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா, எனது தகப்பனே, ஒரு முறை நீர் பட்ட காயத்தின் மூலமாக எங்களுக்கு சொஸ்தத்தை தந்தருளுங்கள். எங்களை குணப்படுத்துங்கள் ஐயா. எங்கள் உடலுக்கு சொஸ்தத்தை தந்தருளும் தகப்பனே. இந்த சரீர கொடுமையை தாங்க முடியாமல் பலரும் முணுமுணுக்கிறார்கள் ஐயா. பலரும் வேதனையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். தாங்கள் சம்பாதிக்கும் பணம் அனைத்தையும் மருந்துக்கும் மாத்திரைகளுக்கும் செலவிட்டு, வைத்தியத்திற்கும் செலவிட்டு மிகுந்த வேதனையோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இப்படிப்பட்டவர்களை கண்ணெடுத்து பாரும். உங்களால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொன்ன பரிசுத்த தேவனே, உம்மை நான் நம்புகிறேன். இயேசு அப்பா இப்பொழுது நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாங்கள் இங்கிருந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் கேட்கிறோம் தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க நிஜமாவே இந்த பிரார்த்தனைகளில் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குன்றதை நம்புங்க. உங்களோட பிரார்த்தனைகளை எங்களுக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்லுங்க. எங்க பிரார்த்தனை வீரர்கள் உங்களுக்காக தயாரா இருக்காங்க. உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்களும் முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. பரிசுத்த ஆத்மா உங்க காரியத்தை நடத்தி வைப்பார். என்னால முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு சொன்ன தேவன், எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்தவித வியாதியா இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேவன் உங்களை விடுவிப்பார். பரிசுத்தமான தேவன் உங்களோடு இருப்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். எவ்வளவோ பாரத்தோட நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களோட பங்கு இருக்குன்றதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க உண்மையா மேன்மை அடைந்திருந்தால், இந்த நிகழ்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்கள் காணிக்கையும் நன்கொடைகளையும் ஆன்லைன் மூலமாவோ டிடியாவோ எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நாங்க நம்பிக்கையான வழியில பயன்படுத்துறோம். பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்க தேவனோட சன்னதியில பிரார்த்திக்கிறோம். இது விஷயமா உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா 08939393939 நம்பருக்கு கால் செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. தேவ சித்தத்தின்படி மறுபடியும் சந்திக்கலாம். தேவ மகா கிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.